அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வெண்மணி வலையொலியை தொடங்கி கொஞ்ச நாள்ல ஒரு கமாண்ட் படித்தேன். ரொம்ப நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் நம்மளோட செயல் சிறப்பாக இருக்கிற மாதிரியும் ஒரு கமெண்ட் படித்தேன். படிச்சுட்டு கீழே பார்த்தா ஓவியர் சிவகுமார் அப்படின்னு போட்டிருந்துச்சு. என்ன ஓவியர் சிவகுமார்னு போட்டிருக்காரு. ரொம்ப ஒரு நேர்மறையான வார்த்தைகளை அந்த கருத்தில் பார்த்தேன். சரி, ஓகே, யாராக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு பதிவு போட்டிருந்தேன். ரிப்ளை பண்ணியிருந்தேன். அவங்களோட நம்பரை அனுப்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அழைச்சி நான் பேசும்போது, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி, முத்துப்பேட்டை ஒன்றியம், பெத்த வேளாண் கோட்டகம் என்ற சின்ன கிராமத்தில் வாழ்கிற ஒரு சாதாரண நபர். ரொம்ப நாளாக பேச பேச என்னாச்சுன்னா, அண்ணனோட சொற்களில் கொஞ்சம் அழுத்தமான கருத்தியல் இருந்தது. நாம் தமிழர் கட்சி சார்ந்தும் அண்ணன் சீமான் சார்ந்தும் ஒரு ஆழ்ந்த உணர்வு அதுக்குள்ளே இருந்துச்சு. சரி, அண்ணனை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்தோம். அண்ணனை பார்க்கும்போது வருத்தமாக தான் இருந்துச்சு. அந்த உணர்வுகளுக்கு வெளியில் அவருடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இருந்தாலும் அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய தன்னம்பிக்கை நமக்கே உருவாகுது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஓவியர் சிவகுமார் என்கிற நம்மளுடைய அண்ணன். வாங்க, அண்ணங்கிட்ட நிறைய பேசலாம். வணக்கண்ணே. வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி திமுகவில் அப்பா இருக்கும்போது திமுகவில் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஈழப்போர் இறுதிக்கட்ட ஈழப்போருக்கு பிறகு அதோட நிலைப்பாடுகள்லாம் பார்த்துட்டு, அதோட அரசியல் தன்மையெல்லாம் பார்த்துட்டு, இனி இந்த அரசியல் நமக்கு உதவாது, நமக்குன்னு ஒரு அரசியல் வேணும் அப்படின்ட்டு யார் அந்த அரசியலை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா சராசரி இளைஞர்கள் அப்போ உள்ள இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அதே மாதிரி எனக்குள்ள அந்த ஏக்கம் இருந்தது. கொஞ்ச நாள்லயே நாம் தமிழர் இயக்கம்னு அண்ணன் சீமான் அறிவிச்சிருந்தார். அதுலேருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பெரிதாக நான் எதையும் எதிர்பார்க்கல. நம்ம இந்த மண்ணுக்கான அரசியலை அண்ணன் அவருடைய பேச்சு ஆற்றலால் கடைகோடி மக்களுக்கும் கொண்டு சென்ற அளவுக்கு கொண்டு சென்றுட்டாங்க. ஒரு அரசியல் எங்கேருந்து பிறகுன்னா, அது கிராமத்துலேருந்து பிறந்துச்சுன்னா அது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம், அப்படி கிராமத்திலிருந்து உள்ள நபர்களுக்கு ஒரு வெளிச்சமாக இப்போ அண்ணன் சீமான் இருக்கிறார். நிறைய இளைஞர்களையோட உணர்வுகள், அந்த உணர்வுகள் மங்கிப்போன உணர்வுகளை மீட்டெடுக்கும் விதத்தில் அவருடைய பேச்சு, அவருடைய அந்த செயல்பாடுகள் அதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் தொடர்ச்சியான தற்போது அவரோட தொடர்ச்சியான அரசியல் நெருக்கடிகளையும் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. எதுக்கு இப்படி சங்கடமாக இருக்குன்னா, ஒரு அதிகாரத்தில் வராத அரசியல் தலைமை, அந்த அரசியல் தலைமை நம்ம தமிழர்களுக்கான ஒரு அரசியல் உரிமை. அது அந்த உரிமையை நமக்கான உரிமையை தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த உரிமையை தடுக்கிற விதமா அரசியல் நெருக்கடிகளை கொடுக்கறது, அரசியல்ல அந்த நெருக்கடிகளை கொடுத்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குது. எப்படியா அதாவது ஒரு நாடு முன்னேற வேண்டும்னா அங்க இருக்க ஊடகங்கள் எல்லாம் அதாவது நடுநிலை போக்கோடு இருக்கணும். ஆனா அப்படி இருக்கான்னு கேட்டா நம்ம தமிழ்நாட்டுல அது கிடையாது. அது யாருக்கோ சார்பாகவே அந்த அந்த ஊடகங்கள் அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு செய்தியா இருக்கட்டும், மிகைப்படுத்தி போடுவது, சீமானை பத்தி ஒரு செயற்கையான பதிவுகளை போடுவோம் அப்படின்னு எவ்வளவுதான் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, மரம் நட்டுக்கிட்டு இருக்காங்க, ரத்தம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்பயுமே அவங்க காட்டுறது கிடையாது. வேற விதமா இந்த கட்சியில இருந்து விலகிட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல, இப்ப நம்ம கிராமத்துல எல்லாம் கிட்டத்தட்ட நாங்க 4 பேர் தான் இருந்தோம். ஆரம்ப காலத்துல நாம் தமிழர் கட்சியில ஒரு 4 பேர் தான் இருந்தோம். இப்போ நாங்க ஒரு 200 பேர் வரையும் உருவாக்கியிருக்கோம். இது ஒரு குக்கிராமம் தான் உருவாக்கியிருக்கோம். இதுல எனக்கு ஏகப்பட்ட அரசியல் நெருக்கடி இருக்கு. இப்ப அதிமுக, திமுக, இப்ப எங்க பகுதிகளெல்லாம் இருக்கக்கூடிய கட்சிகள்னா கம்யூனிஸ்ட் எடுத்துக்கலாம். இங்க எல்லாம் நாங்க கம்யூனிஸ்ட் நிறைந்த பகுதிகளில் நிறைய இந்த கட்சியை வளர்க்கறதுக்கான விஷயங்களே ரொம்ப முட்டுக்கட்டையா இருக்கும். ஏன்னா ஊரை வச்சு ஒதுக்கி வைக்கிறது மாதிரியே அந்த அளவுக்கு நெருக்கடிகளை கொடுப்பாங்க. ஆனா அதையும் மீறி நாங்க எப்படின்னா அந்த அரசியலை கொண்டுட்டு படிப்படியா, அதாவது நிறைய வழக்குகளும் எங்க மேல தொடுக்கப்பட்டுச்சு. இடையில நம்ம பகுதியில ஒரு வழக்குகள் தொடுக்கப்பட்டு இந்த தம்பிகளோட நடவடிக்கை ஒடுக்கிற அளவுக்கு வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டு இருந்தாலும், அதையும் மீறி இப்ப ஒவ்வொரு தேர்தலையும் முன்னாடி ஒரு 80 வாக்குகள் வாங்கியிருந்தோம், அப்புறம் 140 வாக்குகள் வாங்கியிருந்தோம், இப்ப 200 வாக்குகள் வாங்குகிற அளவுக்கு நாங்க வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இப்ப புதுசா
இப்போ ஒரு அரசியல் சூழல்ல இவர் விஜய் வர்றாரு அரசியலுக்கு. ம். ஆமா வர்றாரு, விஜய் அடுத்தது வர்றாரு. நான் அந்த கேள்வி தான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஆமா வர்றாரு. இவ்வளவு விஷயத்த சொல்றீங்க, இதை தாண்டி விஜய்னு ஒரு அரசியல், புதிய அரசியல் வருது. அது இல்ல தமிழ் இல்ல தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லிட்டு வராங்க. அது எப்படிங்க ரெண்டுமே ஒரே கண்களாக முடியும்? அது ஒரு தமிழ் தேசிய அது எடுத்த உடனேயே ஒரு முட்டுக்கட்டையான ஒரு வார்த்தைகள் அந்த பதிவுகள்ல இருக்குதே, அவர் சொல்ல அறிக்கைகள்ல இருக்குதே. ம். இது எப்படி தமிழ் தேசியம்னா தமிழர்கள் மொழி சார்ந்து இனம் சார்ந்து மண் சார்ந்த ஒரு அரசியல் தான் அது. ம். திராவிடம் என்பதே பொய். திராவிடம் என்பதே பொய், ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டியமைக்கிறது தான் திராவிடம். அந்த திராவிடத்துக்கு பின்புலத்துல நிறைய மர்மங்களும் மர்மமான நபர்களும் ஒளிந்து கொள்ளக்கூடிய, அவங்க தன்னை தமிழ்நாட்டுக்குள்ள நிலைநிறுத்தக்கூடிய அந்த மாதிரி விஷயத்துக்காக திராவிடத்தை பயன்படுத்துகிறாங்களே சரி, திராவிடமும் தமிழ் செய்யும் ஒருபோதும் ஒண்ணு கிடையாது. அது நம்ம மண்ணுக்கான அரசியல் கிடையாது இது. ஆமா, நீங்க இந்த திராவிட அரசியல் மட்டும் நம்ம மண்ணுக்கு நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் கிடைக்காம இருந்தாக்க, வேற ஒரு இப்ப இவரு காமராஜர் போல ஒரு ஆட்சி இருந்திருந்தாக்க இன்னும் நம்ம தமிழ்நாடு இன்னும் வளர்ந்துருக்கும். நம்ம மெத்த படித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கடைகோடியில இருக்கிற ஒரு சும்மா சாதாரண டீ கடையில உட்காந்து பார்த்தாலும் அந்த அரசியல் பேசுவாங்க. அடக்கணும் ஏமாத்த முடியும், தமிழ்நாட்டில் உள்ள ஆளை ஏமாத்த முடியாது. நீங்க எத்தனை காலம் தான் இப்படி ஒரு அரசியல் பேசிக்கிட்டு இருப்பீங்க சொல்லுங்க? மற்ற மாநிலங்கள்லாம் மழையை யாருமே குடையல. மழைங்கிறது எவ்வளவு முக்கியமானது, அதை யாரும் குடையது கிடையாது. இயற்கை வளங்கள் அது. இது திராவிடனுக்கு வலிக்காது. ஆமா, இது திராவிடனுக்கு வலிக்கவே வலிக்காது. ஏன்னா அவன் நம்ம மண்ணை சேர்ந்தவனும் இதுவும் கிடையாது. அவனுக்கு தேவை பணம், அவ்வளவுதான். பணத்தை வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறான். தன்னுடைய மண்ணுல தன்னோட மலையை மணலை இதெல்லாம் மீட்க முடியாத ஒரு இயற்கை தந்த வரம். அந்த விஷயத்த நம்ம முற்றிலுமே சொல்றேன், அதெல்லாம் அள்ளிக்கிட்டு லாரி லாரியா போயிட்டு இருக்கான். கண்ணீர் தண்ணி தான் வருது நமக்கெல்லாம். அரசியல்வாதிகள்லாம் பாக்குறாங்க, போறாங்க, வர்றாங்க, செய்தி ஊடகங்களையும் மறைக்கப்படுது. அதான் நடுநிலை மறந்த ஊடகங்கள்ங்கிறது அதுதான். நீங்க சரியான ஊடகமா இருந்தாக்க ஒரு நாடு நல்ல வல்லரசு ஆகுதுன்னா அந்த ஊடகம் சரியான முறையில இருக்கணும். ஒரு அரசியல்வாதி தப்பு பண்றான்னு வச்சுங்களேன், அந்த ஊடகமும் அதை சுட்டி காட்டி அந்த அரசியல்வாதியை சரியான பாதைக்கு கொண்டு வரணும். சிறப்புனே. இப்ப இதுக்கு இவ்வளோ குறைகளும் இவ்வளோ பிரச்சனைகளும் நம்ம சுத்தி இருக்கு. இதுல அண்ணன் சீமானை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது சீமான் தமிழ் நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம். ஒரு படித்த ஒரு நல்ல மேடையில ஏறி தன்னுடைய பேச்சாற்றலால் நாம் தமிழ் கட்சியில ஒரு அரசியல் தம்பிகள் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கூட்டம் எவ்வளவு ஒழுக்கமா நடக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமா, அவ்வளவு ஒரு இதா கட்டுக்கோப்பா இருக்கும் அந்த இது. அப்ப அவருடைய வார்த்தை கேட்கறதுக்குன்னு அவ்வளவு தூரம் இங்கேருந்து பயணிச்சு போய், அது அன்னைக்கு பெட்ரோல் போடுறது கூட நம்மள்ட்ட கையில காசு இருக்காது, கை காசு இருக்காது. இருந்தாலும் அங்கேருந்து போய் அது அவரோட வார்த்தையை கேட்டு வருவோம். அப்போ இவ்வளவு தூரம் நம்ம அந்த நெருக்கடியான சூழலை சந்திச்சு அவர் சொல்ற வார்த்தை நேரா நம்மளுடைய இதயங்களையும் மனதுகளையும் சங்கமிக்குது. நான் 2008க்கு இந்த ஈழப்போருக்கு 2008-9க்கு பிறகு ஈழப்போருக்கு பிறகு ஒரு ஏக்கம், ஒரு காதல் இருந்தது. தமிழ் தேசிய தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அப்படிங்கிற நபர் அவருடைய அரசியல் அவருடைய இது மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்களோ என்னமோங்கிறதுனால நினைச்சிட்டு ரொம்ப ஏங்கி போய் அந்த அரசியலுக்கு பதிலா இன்னொரு அரசியல் வருமானு பார்த்து ரொம்ப இது பண்ண நேரத்துல ஒவ்வொரு கூட்டத்திலையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே பிரபாகரனுடைய புகைப்படத்தை, தேசிய தலைவர் புகைப்படத்தை வச்சா என்ன பிரச்சனை நடக்கும்? அப்போ கூட்டத்துல ஆட்கள் அப்ப கம்மி இருந்தாலும் அந்த படப்படப்பு இதோட அந்த புகைப்படத்தை வச்சு 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 எங்களுக்கு அப்படியே கொண்டுட்டு போய் அந்த அரசியலை கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த ஈழப்போர் எப்படி நடந்தது அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததே சீமான். வேற இங்க உள்ள அரசியல்வாதிகள்லாம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அதை என்ன பண்ணினாங்க, தன்னுடைய பதவிக்காக எல்லா விஷயத்தையும் மூடி மறந்து இப்ப கடந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு நபர்கள்லாம் திராவிடத்தோட கூட்டு வச்சு கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட முக்கியமான கருத்து என்னன்னா, இளைஞர்களை சரியான வழி நடத்தி போனதுல சீமானுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஒரு கூட்டம் நடத்தினாக்க இப்ப தேசிய தலைவரோட புகைப்படத்தை பகிரங்கமா வைக்கிறோம். யார தடை செய்யப்பட்ட இயக்கம்னு சொன்னாங்களோ, யாரோட கொடி தடை செய்யப்பட்ட கொடின்னு சொன்னாங்களோ அதே கொடியை கட்டி அமைச்சு அதே அரசியல கிராமம் தோறும் நகரம் தோறும் மாநிலங்கள் தோறும் கொண்டுட்டு போய் இப்ப உலக அளவுல நாங்க பரப்பி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம்னா அது எவ்வளவு பெரிய வெற்றி. அதை கொண்டு சாத்தியப்படுத்தினதுதான் சீமானோட வெற்றி. புதுசு நபர்களா சேர்றாங்க. ஒரு இளைஞர்கள் பட்டாளம்னு தேடி வருது. இப்போ முன்னாடியெல்லாம் வயதானவர்கள் எல்லாம் பார்க்க முடியாது, வயதானவர்களும் வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி அடுத்த கட்ட இதாக போய் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது கட்சி வளர்ச்சி நோக்கி போகும்போது சில கிளைகள் உதிரும்,
சில இலைகளும் உதிரும். ஒரு சாதாரண சின்ன பையன்கிட்ட கேட்டா கூட நாம் தமிழர் கட்சிக்காரன்ட்ட நீங்க பதில் சொல்ல முடியுமா? ம். அந்த அளவுக்கு தெளிவா பேசுவான். ம். ஒரு பேச்சாற்றல் இருக்கும். இது எங்கேருந்து வந்துச்சுன்னா அண்ணன் சீமான்ட்டேருந்து வந்தது. கண்டிப்பா. ஆமா. அதே மாதிரி இந்த இலை உதிர் காலங்கள்லாம் வந்து இயல்புதான். சில பறவைகள் பறக்க நினைத்தால் சுதந்திரமாக பறக்கட்டும். பறக்கட்டும். நமக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்தாக்க அதே பறவைகள்லாம் அன்னைக்கு நம்மளை வரும். தேடி வரும். அரசியல்னா அப்படி அந்த அளவுக்கு உன்னிப்பா ஒரு இப்ப என்னெல்லாம் வந்து எல்லா பொருளாதார ரீதியா வந்து ரொம்ப நாங்கெல்லாம் வந்து இப்படி இதுதான் அந்த ரியல் மாடல். ஆமா. இப்ப என்னோட வாழ்க்கையெல்லாம் ரியல் மாடலு. ஊனமுற்றோரா இருக்கிறோம். ஊனமுற்றோர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மற்ற மாநிலங்கள் எல்லாம் 5000 ரூபா கொடுக்குறாங்க, 4000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அரசாங்கம் 2000 தான் கொடுக்குறாங்க. எங்க மாதிரி ஆளுகள் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா நாங்க கூட சொல்லுவோம் வந்து மாடல். ஆரம்பத்துல சொன்னது மாதிரி நாங்க தான் பண்ணணும், எம்ஜிஆர் காலத்துல நாங்க தான் பண்ணோம், ஜெயலலிதா காலத்துல நாங்க தான் பண்ணோம், கலைஞர் காலத்துல நாங்க தான் பண்ணோம்னு நீங்க பண்ணலன்னா நீங்க வரலன்னா இன்னொரு நபர் இன்னும் சிறப்பா பண்ணிருப்பாங்க. புரியுதுங்களா? அதை வந்து நீங்க தம்பட்ட அடிக்காதீங்க. உங்களுடைய பணியை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, அதுக்காக நீங்க விளம்பரம் தர வேண்டியதில்லை. என்னமோ அவர்களுடைய சொத்துக்களை கொண்டு வச்சது மாதிரி கடைசியா அவங்க சொத்துக்களை தேடிக்கிட்டாங்களே சரி. இந்த அரசியலுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சியும் சொத்துக்களும் பல பல கோடி அதாவது உலக பணக்கார அளவுக்கு ஈக்குவலா போயிட்டு அவங்களுக்கு உண்மையான கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. நீங்க உங்க கொள்கையை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன திராவிடத்துல இருந்து என்ன கொள்கை சொல்ல போறீங்க? ஆமா, எதை சொல்ல போறீங்க? நீங்க மக்கள்கிட்ட அந்த மக்களை வறுமையான சூழ்நிலையில வச்சிருக்கணும். அவன் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவன் வந்து எதிர்பார்த்து நிக்கணும். அப்ப எதிர்பார்க்கும் போது அவனுக்கு தேவை அன்னைக்கு ஒரு 1000 500 கொடுத்து அந்த ஓட்டை நீங்க பறிக்கணும். இது கேவலமான அரசியல் கிடையாது. உண்மையில இந்த சமூகத்தை நினைச்சா எனக்கெல்லாம் வந்து இப்படியே கண்ணீர் விட்டு கதறதா இல்ல தூக்குமாடி தொங்குறதான்னு தெரியல. அந்த அளவுக்கு விரக்தியா இருக்கு. நான் இதை வந்து சாதாரண ஒரு கிராமத்தானுடைய கதறலா கூட இருக்கலாம். நீங்க சரியான அரசியலை செஞ்சிருந்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாடல் மாதிரி இருந்துச்சுன்னா நாங்களாம் எங்க கதற போறோம்? நல்லா இருந்திருப்போமே. எல்லாமே போட்டா சூட் மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்க. ஒரு பக்கெட்டு மதுக்கடை பெருகிட்டு இப்போ இன்னைக்கு முதல்வர் வந்து மருந்து வந்து பாதி விலையில மருந்து கொடுக்கறாரு. நீங்க எதுக்காக மருந்து கொடுக்குறீங்க? நீங்க கொடுக்குற மருந்தே வேற விதமான மருந்து கொடுக்குறீங்க. ஆமா, அது மாதிரி அந்த மாதிரி இது வந்து நீங்க சொன்னது என்ன? வரும்பொழுது நாங்க வந்தா மதுக்கடைகளை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. படிப்படியா குறைப்போம். ஆமா, படிப்படியா குறைப்போம். நீங்க எதுவுமே நடக்கல. குடிக்கிறவங்களோட நிலைமை அதிகமாயிட்டு பள்ளிக்கூடம் போறவங்க வரையும் குடிக்கிறான். அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுட்டீங்க இந்த சமுதாயத்தை. உண்மையில வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருத்தமா இருக்கு. அதெல்லாம் வந்து உண்மையா நமக்கானவர்களா நம்மளை ஆடுறாங்க அப்படிங்கும்போது அவங்க இல்லைங்கிறது தெரியுது நமக்கு. கண்டிப்பா மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. அதாவது நமக்கான உரிமைகளை யார் சரியா செய்யறாங்களோ அவர்களை தேர்ந்தெடுங்க. நீங்க அவங்க அந்த மாதிரி நபர்களை தேர்ந்தெடுக்காமல் காசுக்காகவும் பணத்துக்காகவும் அவங்க கொடுக்குற 1000 500 வாங்கிக்கிட்டு உங்க ஓட்டை மலிவா விற்கிறதுனால இன்னமும் ஏழைகள் தான் அதிகமாகுங்கிறது சரி, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் பிறக்க வாய்ப்பே கிடையாது. நாளுக்கு நாள் வந்து குடிச்சு அவங்கள வந்து படிப்படியா குடிநோயாளி ஆக்கிட்டாங்க. குறிப்பிட்ட லெவல்ல வந்து அவங்களோட செயல்பாடுகள் விவசாயம் பண்றதுக்கான வேலைகள் வீரியம்லாம் குறைஞ்சிருது. உடம்புல இருந்து அவங்களோட வீரியம் குறைஞ்சிருது. இது வந்து ரொம்பவுமே பார்க்கறதுக்கு பாவமா இருக்குது. அதனால இங்கேருந்து என்ன பண்றாங்க, வட இந்தியால இருந்து ஆள் இறக்குறாங்க. ஆமா, இந்தியா ஒழிங்கடா கத்துறீங்க. வட இந்தியாக்காரன் வந்து நல்லா சரிஜாமமா ஹிந்தி பேசிட்டு இருக்கான். அவனே பாதி மக்களுக்கு இந்தியா சொல்லி கொடுத்துட்டு போயிடுவானே. நீங்க அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நீங்க சரியா வந்து வட இந்தியர்கள் வந்து இவ்வளவு பேர் வர்றாங்கன்னு ஒரு கணக்கீடுகளோ இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு இதை நேத்து கூட ஒரு நியூஸ்ல பார்த்தேன், கடைக்குள்ள பூந்து வட இந்தியா அடிக்கிறான். ஆமா, திருப்பூர்ல நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் நடக்குது. நாளைக்கு எல்லா மாடலும் சேர்ந்து இங்க வந்து ஆண்டுகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய வட இந்தியா வந்து தமிழனை வந்து இங்கே ஒரு போர் நடத்துக்கு விரட்டுறதுக்கு அவங்களோட நம்ம போராட வேண்டிய சூழ்நிலை காலத்துல வருதா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்மளை கொண்டுட்டு போய் இந்த மாதிரி சேர்த்துருவாங்க போல இருக்கு. அது மாதிரி. சரிங்கண்ணா, உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்தமைக்கு மிக்க நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. அதாவது இவ்வளவு தூரமா அங்கேருந்து ஒரு முகநூல் பதிவுகள்லேருந்து பார்த்துட்டு ஏதோ அதை கடந்து போகாம என்ன மாதிரி ஒரு கடைகோடியில் இருக்கிற ஒரு நாம் தமிழர் கட்சியில உள்ள நபரையும் வந்து நின்று பார்த்து எடுத்து இந்த வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறீங்க. நன்றி, வணக்கம்.